கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஏசப்பா நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குத்தத்தமானது லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம். இப்பொழுது பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். ஆண்டவரிடத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் வேதனைகள், நஷ்டங்கள், இழப்புகள், தோல்விகள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள், இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் தாக்கின பிறகு அப்பா இடத்துல வருவாங்க. அப்பா கிட்ட வந்து கூட சில நாட்கள் அழுது அழுது ஜெபிப்பாங்க. ஆண்டவர் அழுகையை மாற்றமறியே தெரியாது. மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், பா நீர் கண்ணீரை துடைக்கிற தேவனாச்சே, ஆனாலும் நாங்கள் ஏன் அழுதுகிட்டு இருக்கிறோம்? ஆண்டவரே நீர் சந்தோஷத்திற்கு காரணராச்சே, நாங்கள் ஏன் துக்கத்தில் இருக்கிறோம்? இப்படி அநேக பிள்ளைகள் தேவனோடு நெருக்கமான உறவு வைத்து கொண்டே அழுகிற நிறைய பேர் இருப்பாங்க. தேவ பக்தி இல்லாதவங்களாம் சந்தோஷமா இருக்கிறான். இந்த உலகத்தில் அநியாயக்காரனா நல்லாகிறான். ஆனால் நீதியாக நடக்கிற நாங்கள், உங்களுக்கு பயந்து நடக்கிற நாங்கள் ஏன் இப்படி பசியிலையும் பட்டினிலையும் ஏமாற்றத்திலையும் ஏக்கத்திலையும் அழுகையில் நாங்கள் ஏன் வாழ வேண்டும் என்றெல்லாம் கேள்விகள் எழும்பும். இதை அறிந்தவர் தான் சொல்லுகிறார், இப்போ பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், ஏன்னா நீங்கள் திருப்தி அடைவீங்க. இப்போ அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இதாண்டு சொல்றாரு, இப்போது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு இனி என்கின்ற இடத்துல உன் பசியை மாற்றி, இனி என்கின்ற இடத்துல இனி நீ நகைப்பாய், நீங்க சிரிப்பீங்க, சந்தோஷம் உங்களுக்கு வரும். ஏன்னா உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. இதை சொல்றவர் தான் நீ நகைப்பன்னு சொல்றார். ஆகையால் இந்த நாளிலே மகிழ்ச்சியினால் கர்த்தர் உங்களை இடை கட்டி இந்த வாக்கு தத்தத்தின்படி இனி நீங்க மகிழ்வீங்கன்ற நம்பிக்கையோடு கூட கண்களை மூடினவர்களாய் மகிழ்ச்சியை தருகிற தேவனை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்த பிதாவே, அடையட்டும் மகிமை உமது நாமம். அழுகுரலை மாற்றுகிறதற்கு, ஆனந்தத்தை தருவதற்கு, பசியை அகற்றி திருப்தியை தருவதற்கு, எந்தெந்த இடத்துல உன் பிள்ளைகள் பசியா இருந்தார்கள், எதற்காக பசியா இருந்தார்கள் உமக்கு தெரியும். அந்த பசியை மாற்றுகிற திருப்தியும் அழுகையை மாற்றுகிற ஆனந்தத்தையும் தருகிறவர் என் ஆண்டவர் நீர். அப்படி தந்ததற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார். உனக்கு விடுதலை தருகிறார். God bless you, church. Have a blessed day. Amen.